சில விதமான நிலையெல்லாம் இருக்குது. அது தகுந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொன்றா தோது பார்க்கணும். ஆனால் என்னோடய நிலையை நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஓகே, இந்த நிலவோட நிலையால் தான் நான் இப்படி இருக்கேன். மற்றபடி எனக்கு ஒரு ஆன்மீக நிலை பாதை தான் சரியான விதத்தில் சொன்னால் அந்த பிரம்மச்சாரியம், அந்த துறவி, அந்த சந்நியாசம், அந்த ஆன்மீக பாதை அது எனக்கு நிறைய விஷயத்தில் தோதாச்சு. எனக்கே நிறைய ஆஃபர் கிடச்சிது. எங்கள் அத்தை பொண்ணு சாந்திலாம் அது பிறக்கிறப்பயே முடிவு பண்ணிட்டாங்க, இவருக்கு இவர். அது அப்படியே வளர்ந்துச்சு. நம்ம எப்படியும் தேவேந்திரன் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். நம்ம மாமா பையனா நம்மளுடைய கணவன். அது அப்படியே தான் மைண்ட் செட்டு. ஆனால் என்ன ஒரு சூழ்நிலையில் ஆன்மீக பாதையில் பயணிக்கிறப்போ அது இன்னொருத்தர் திருமணம் செஞ்சுட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை இருக்குது. ஆனாலும் இன்னமுமே ஒரு பாச நேசம் இருக்குது. அதுக்கு அதனால கடந்து போன பாதை. ஓகே, எங்கள் சொந்தத்தில் இருக்கக்கூடிய நிறைய அத்தை பொண்ணுங்களோட கான்செப்ட் அந்த மாதிரி தான். எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா எங்கள் தாத்தாலாம் 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஓகே, அதனால் எங்களோட நிலையில் காசு இருக்கா, வசதி இருக்கா, 4-5 கல்யாணம் கூட பண்ணிக்கலாம். ஓகே, என்ன அப்புறம் கண்ட்ரீஸில் இந்த துபாய், சவுதி, அரபு நாட்டுக்கெல்லாம் போனால் ஒருத்தர் 10 கல்யாணம் கூட பண்ணிக்கிறாங்க. இன்னும் தாய்லாந்துக்கெலாம் போனீங்கன்னா அங்கே ஒரு 7 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு நபர் 7 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஓகே, ஆனால் எங்களுடைய சொந்த பந்தத்தில் எனக்கு அந்த மாதிரி நிறையாவே ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஓகே, நிறையா சூழ்நிலை இருந்துச்சு, நிறைய எல்லாமே இருந்தது. ஆனால் ஆன்மீக பாதையில் பயணிக்கிறதுனால எல்லாமே மாறிடுச்சு. ஓகே, அதனால் நான் எப்படி உங்களை கேர் செஞ்சுக்கிறனோ அதே மாதிரி தான் நீங்களும் எனக்கு கேர் செஞ்சுக்கணும். ஓகே, உங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இருக்கணும், சண்டை போடக்கூடாது, ஒருத்தர் அனுசரித்து நடந்துக்கணும், போட்டி போடக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது. நீங்கள் எல்லாருமே சேர்ந்து என்னை காப்பாற்றணும், அதே மாதிரி நானும் உங்களை காப்பாற்றுவேன். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஆன்மீக பாதையிலையும் பயணிக்கலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்தெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஓகே, நமக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்கணும். ஓகே, சொல்லப்போனால் உங்களுடைய பார்ட்னர் நான். ஓகே, உங்களோட சமபாதி. ஓகே, உங்களுடைய பாதி நான் தான். ஓகே, என்னுடைய பாதி அப்படின்றது அகநிலையில் பொறுத்த வரைக்கும் தோதாகாது, அக்கௌண்ட்ஸு பொறுத்த வரைக்கும் தோதாகாது. ஆனால் பொறுப்பு இருக்குது, சம்பளம் இருக்குது. ஓகே, ஏன்னா ஒரு பாதுகாப்பு காரணமாக தான். ஓகே, அதனால் நான் எல்லாமே அக்கௌண்ட்ஸு, கவர்மெண்ட்டு, ஜெயம் குரூப்பு, ஸ்டூடியோ, தேவன் ஃபவுண்டேஷன் பற்றி எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஓகே, ஒவ்வொன்றா தோது பார்ப்போம், அவசரப்படாதீங்க. எல்லாமே தோதை அமைச்சு கொடுங்க. ஓகே, முதலாவது கவலைப்படாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் நிறைய விஷயம் தோதாகும். உண்மையாலுமே இன்றைக்கி அந்த தஞ்சாவூரில் அந்த ராஜராஜன் அமைச்ச அந்த தஞ்சை பெரிய கோவில்னு சொல்கிறாங்க. கோவிலுக்கு போனதுக்கப்புறம் அந்த சோழர்களுடைய வாழ்வியலானது எப்படி ஒரு மன மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் அப்படின்றது ரொம்பவே வியப்பாக இருக்குது. ஒருத்தரால் இவ்வளோ சந்தோஷமாலாம் வாழ முடியுமா? ஏன்பா இவ்வளோ மகிழ்ச்சியா? எங்கப்பா அந்த மாதிரிலாம் வாழ்ந்துருக்காங்க. இத்தனைக்கும் இன்னொரு தகவல் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்னால் அது அவ்வளோ ரிசர்ச் செய்யலை. அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டில் எழுதுனது எல்லாத்தையுமே தமிழில் மொழிபெயர்த்து எனக்கு ஒரு புத்தகமாக கொடுங்க. நிறையா ரிசர்ச் செய்யுங்க. ஓகே, தஞ்சை பெரிய கோவிலை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்துறப்போது ஒரு நார்மலான ஒரு நிலையில் ஒரு கோவில் அமைச்ச மாதிரி. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால், இப்போ எப்படி நம்ம ஆலோ பிரிக்ஸ் வச்சு வீடு கட்டுறோம் அந்த மாதிரி அப்போ அவங்க அமைச்சிருக்காங்க. ஆனால் அந்த காலத்துலேயே இப்போ இந்த காலத்துலேயே செங்கல் இருக்குது, மண் செங்கல் இருக்குது, சிமெண்ட் செங்கல் இருக்குது, ஆலோ பிரிக்ஸும் இருக்குது. இதில் மண் செங்கல் தான் ஒஸ்தி குவாலிட்டி. ஓகே, ஆனால் அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் இப்போ சிமெண்ட் செங்கலையும் கட்டுறவங்க இருக்காங்க. ஆமாம், அதே மாதிரி அந்த காலத்தில் சிமெண்ட் செங்கலில் கட்டின மாதிரின்னு ஒரு கட்டட அமைப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கே பயங்கரமாக இருக்குது. ஒவ்வொரு டிசைனுமே ரொம்ப கிளாசிக்காக இருக்குது, ரொம்ப சிம்பிள்சிட்டியாக இருக்குது. அது இத்தனை காலமானாலும் அது புரிஞ்சக்கூடிய மனநிலையில் இருக்க அருமையாக இருக்குது. ஓகே, இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் வாழ்ந்துருக்காங்க. இப்போ இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால்,
இப்போ சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 400 கோடி ரூபாவில் ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க, ரொம்ப ஜாலியாக அந்த படத்தோட கதை எழுதுவாங்க, பாட்டு எழுதுவாங்க, ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ஒவ்வொரு மூவி ஷூட்டிங்குமே எடுப்பாங்க. அது நம்ம திரையரங்கில் பார்க்குறப்போ ஒரு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அந்தளவு மனமகிழ்ச்சியாகவே எல்லாம் வேலை செய்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி அந்த காலத்தில் அவங்க அவ்வளோ மனமகிழ்ச்சியாக வாழ்ந்துருக்காங்க. ஓகே, தரமான ஒரு வாழ்வியல் இந்த சோழர்களுடைய வாழ்ந்த நிலையில். ஆனால் இருந்தாலும் அவங்க இன்னும் நல்லா டெவலப்பாக இருந்திருக்கலாம், இன்னும் நிறையா ஒரு உயர்தரமான விஷயத்தில் அமைச்சிருக்கலாம். ஓகே, சரி, என்ன தகவல்னால் நம்மளாவது நிறையா உயர்தரமான ஒரு விஷயத்த ரெடி செய்வோம். ஓகே, சரி, டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ், நானும் ஏதோ தோதாகிறப்போ கூப்பிட்றேன். ஓகே, தினந்தோறும் பேசுகிறதுன்றது எனக்கே சிரமமாக தான் இருக்குது. ஓகே, அதனால் வாரத்துக்கு ஒரு டைம் பேசினா போதும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சூழ்நிலை காரணமாக ஏதாவது தகவல் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஓகே, சரி, நம்ம ஒவ்வொரு விஷயமும் தோது பார்ப்போம். ஓகே, சரி, நன்றி, வணக்கம், பாய்.